நம்ம 1 கப்பு கோதுமை மாவை பயன்படுத்தி கடையில் வாங்கக்கூடிய வெஜ் நூடுல்ஸ் வீட்டிலே ரொம்ப ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த நூடுல்ஸ் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அருமையான டேஸ்ட்டாக இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமே டிலேட். ஃபஸ்ட்டு இந்த நூடுல்ஸ் செய்கிறதுக்காக 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்து ஒரு அகலமான பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மாவு பிசைகிறதுக்காக தண்ணி வெதுவெதுப்பான சூடு பண்ணி எடுத்துக்கோங்க. பச்சை தண்ணி ஊற்றி மாவு பிசையக்கூடாது. வெதுன்னு சூடான தண்ணியை வச்சுட்டு தான் மாவு பிசையணும். மாவு பிசைகிறதுக்கு முன்னாடி ஒரு டைம் கையை வச்சு இந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மாவு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நம்ம நார்மலாக எப்படி சப்பாத்திக்கெல்லாம் மாவு பிசைவோமோ அந்த மாதிரி கெட்டியாக பிசையாமல் கொஞ்சம் தளர்வாகவே மாவு பிசைஞ்சுக்கோங்க. அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு முறுக்கு குழாயில் மாவு சேர்த்துட்டு பிழியும் போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ மாவில் தண்ணி சேர்த்து பிசைஞ்சாச்சு. இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துட்டு இந்த மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாவை பிசைஞ்சிட்டு நான் கையில் எடுத்து காட்டுறேன் பாருங்க. மாவு எந்த அளவுக்கு நல்லா தளர்வாக இருக்குன்னு. கையில் தொட்டு பார்க்கும்போது இந்த மாதிரி கையில் ஒட்டணும். இப்படி தளர்வாக பிசைஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு முறுக்கு குழாயில் மாவு சேர்த்து பிழிஞ்சு விடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ ஒரு அகலமான பாத்திரத்தில் 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த தண்ணி நல்லா சூடாகி வரட்டும். நான் நூடுல்ஸ் பிழிஞ்சு விடுறதுக்காக இந்த மாதிரி அச்சு எடுத்திருக்கேன். இப்போ இந்த அச்சை முறுக்கு குழாயில் சேர்த்து இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கப்புறமா நம்ம தயார் பண்ணி வச்சுருக்க மாவுலேருந்து கொஞ்சமாக எடுத்து இந்த முறுக்கு குழாயில் சேர்த்துக்கோங்க. தண்ணி கொதிக்கிற ஸ்டேஜ் இருக்கக்கூடாதுங்க. இந்த தண்ணி நல்லா ஆவி வர ஸ்டேஜில் நீங்கள் இந்த மாதிரி முறுக்கு குழாயில் மாவு சேர்த்துட்டு நூடுல்ஸ் பிழிஞ்சு விடுங்க. ஸ்டவ்வை மீடியமாகவே வச்சுக்கோங்க. தண்ணி நல்லா சூடாக இருக்கணும். இப்படி சூடான தண்ணியில் நீங்கள் மாவை பிழிஞ்சு விடும்போது தான் மாவு உங்களுக்கு தண்ணியோட கரையாமல் இருக்கும். அதனால தண்ணி நல்லா சூடாக வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் மாவு இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டுக்கோங்க. மாவு பிழிஞ்சு விட்டதுமே ஸ்டவ்வை நல்லா ஃபுல்லாக வச்சுட்டு இந்த நூடுல்ஸை கொதிக்க விட்டுருங்க. 2 நிமிஷம் மட்டும் நல்லா மலன்னு கொதிக்க விட்டுருங்க. மாவு பிழிஞ்சதும் உடனே நீங்கள் கரண்டி போட்டு கிளறி விடக்கூடாதுங்க. அப்படி கலந்து கொடுத்துட்டிங்கன்னா தண்ணியோட அந்த மாவு நல்லா கரைஞ்சி போயிடும். அதனால 2 நிமிஷம் நல்லா மலன்னு கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கரண்டி போட்டு இந்த நூடுல்ஸை வெளியில் எடுத்துருங்க. இந்த மாதிரி ஜல்லடை பாத்திரத்தில் நீங்கள் நூடுல்ஸை வெளியில் எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த தண்ணியெல்லாம் நல்லா வடிஞ்சு வரும். இந்த மாதிரி எல்லா நூடுல்ஸும் வெளியில் எடுத்துட்டு இதுக்கு மேலே நீங்கள் நார்மல் வாட்டர் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி செய்யும்போது ஒன்னோடு ஒன்று ஒட்டாமல் இருக்கும். இதுக்கப்புறம் இந்த நூடுல்ஸ் எல்லாமே தண்ணியை நல்லா வடிச்சிட்டு ஒரு அகலமான பாத்திரத்தில் கொட்டி ஆற வச்சிருங்க. மீதம் இருக்க எல்லா மாவும் இதே மாதிரி தயார் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் எப்படி வெஜ் நூடுல்ஸ் தயார் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இதுக்காக ஒரு அகலமான பாத்திரத்தில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுமே கட் பண்ண பூண்டுலேருந்து 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நல்லா பொடிசாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. இந்த பூண்டு கொஞ்ச நேரம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். அது வரைக்கும் நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுருங்க. இது கூடவே ஒரு பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. இந்த வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. ஸ்டவ்வை மீடியமாக வச்சுட்டு இந்த வெங்காயம் பூண்டெல்லாம் இந்த மாதிரி வதக்கி விட்டுருங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சுங்க. இதுக்கப்புறமா கேரட், ஒரு முழு கேரட்டை இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணிவிட்டு அதை சேர்த்துக்கோங்க. இது கூடவே 3 பீன்ஸு நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு அதையுமே சேர்த்துக்கோங்க. இது கூட குடமிளகாய் 1 நீளமாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இந்த வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துருங்க. ஸ்டவ்வை மீடியமாக வச்சுட்டு இந்த காயை இந்த மாதிரி வதக்கி விட்டுருங்க. இப்போ இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம நூடுல்ஸ் செய்யும் போது ஏற்கனவே அதில் உப்பு சேர்த்து தான் நம்ம செஞ்சுருக்கோம். அதனால இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு மட்டுமே சேர்த்துட்டு இந்த மாதிரி காயை நல்லா வதக்கி விட்டுருங்க. ஒரு 2 நிமிஷம் மட்டும் இந்த காய் நல்லா வதங்கினா போதுங்க. அதிக டைம் வேக விட வேண்டாம். இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி சேர்த்துக்கோங்க. இது நூடுல்ஸில் நல்ல ஒரு கலர் கொடுக்கும். 3 ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கோங்க. இப்போ அடுத்ததாக 1 ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே சேர்த்துட்டு கரண்டி வச்சு நல்லா கலந்து கொடுத்துருங்க. இதில் எக்ஸ்ட்ரா மசாலா நான் எதுவுமே சேர்க்கல. சாஸ் சேர்த்து தான் இந்த நூடுல்ஸ் செஞ்சுருக்கேன். இது அருமையான டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி சாஸெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துட்டு இதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க நூடுல்ஸை சேர்த்துக்கோங்க. நல்லா ஆறிடுச்சு. ஆறுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இருக்கும். இந்த நூடுல்ஸை வெஜிடபிள்ஸோடு சேர்த்துட்டு இந்த மாதிரி லேசாக கரண்டி வச்சு கலந்து கொடுத்துருங்க. நூடுல்ஸை வெஜிடபிளோட சேர்த்ததுமே நல்லா ஸ்டவ்வை குறைச்சி வச்சுட்டு 3 நிமிஷத்துக்கு மட்டும் இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துருங்க. அவ்வளோதாங்க. ரொம்பவே சூப்பராக நம்மளோட வெஜ் நூடுல்ஸ் தயாராகிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துட்டு இதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே கொஞ்சமாக கட் பண்ண கொத்தமல்லி தூவிக்கோங்க. நல்லா பொடிசாக கட் பண்ணிவிட்டு அந்த கொத்தமல்லி தூவிக்கோங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். சாப்பிடும் போதுமே ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். 1 கப்பு கோதுமை மாவை பயன்படுத்தி எவ்வளோ ஒரு அருமையான நூடுல்ஸ் தயார் பண்ணியாச்சு பாருங்கள். அப்படியே ஹோட்டல் சுவையில் ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு வெஜ் நூடுல்ஸ் கோதுமை மாவு வச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே அருமையான டேஸ்ட்டாக இருக்கும்.
இந்த நூல்ரஸை பார்க்கும்போதே எவ்வளோ ஒரு கலர்ஃபுல்லாக ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு பாருங்க. அப்படியே ஹோட்டலில் வாங்கின வெஜ் நூல்ரஸ் மாதிரி பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது. சாப்பிடும்போதே ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு வெஜ் நூல்ரஸ் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சமையல் டிலேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.